ஜீவனுள்ள தேவனை மகிமையின் ராஜாவை சொல்லுங்கள் என்றும் ஆரம்பவரை உறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை சேரக்கூடாதவர்கள் வாசம் பண்ணுகிறவரை முழுவதும் கண்ணீர் நடந்தவர் காணக்கூடாதவனாக அதே சமயத்திலே இதனாலே காலை வழியிலே மீட்கப்பட்ட பாவியாக நானும் கூட உலகில் காலையாக சோசனத்தில் ஏற்படுத்தியான இறுதி சாப்பிட்டு நீர் எனக்கு வந்தபடினால நன்றியோடு சுமத்தி சோதனை பாவங்களிலும் மறித்துள்ளார்களை உயிர்ப்பித்தேன் சொல்லி மரண வயிற்றினாலே ஆட்கொண்டிருந்த என்னை விடுவித்தேன் சர்வனுடைய லாபமான படியில் இருந்து என்னை விடுவித்தேன் என்னை காப்பாற்றின தேவன் என்னை மிகமாக வழிகெடுத்த தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு சுமத்தி சோதனை சிங்கத்து கொடுத்த கரணில் கொடுத்த அநேக காரியங்கள் அக்னி கொடுத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை நாட்டில் வந்த போதிலும் தாமே அதை பாதுகாத்து ஜீவனோடு வைத்து நிர்மலமாகாதற்கு நிச்சயமாக என்னுடைய கிருவை நெருக்கங்கள் முடிவில்லை சொன்னார் வாக்கு பிரகாரம் அவர் நோக்கத்தோடு அதுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றியோடு சுருத்தி சொல்கிறேன் நீ செய்திருக்கிற உபகாரம் இல்லாத உபகாரம் அநேகம் தோற்கும் அவர்களை நான் சொல்லக்கூடுமானால் என்னுடைய நாமும் என்னுடைய நேரம் காலம் இருப்பதாக இந்த மகிமை தேவனாக நீ என்னுடைய ரட்சகராக என்னுடைய மீட்பராக என்னுடைய போட்டியாக என்னுடைய அரணாக நான் நம்பியிருக்கிற தேவனாக எனக்கு பலத்த துர்க்கமாக எல்லா சூழ்நிலையும் மத்தியிலே என்னை பாதுகாக்கிற தேவனாக கொஞ்சமாக நீர் இருந்து வந்த இருக்க போகிற தேவனாகிறபடினால என்னுடைய பாதத்திலே சாஸ்திரம் முழுவனாக எல்லா கணத்தையும் மகிமையும் வல்லமையும் அதிகாரத்தையும் மாற்றி வேண்டியவர்களை பெற்றுள்ள பார்த்தனங்கள் சொல்லி இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கே தாழ்வுடன் எடுக்க நல்ல விதாமே. பாடல் 863 863. நண்பராமே
ஏசாயாவுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஐசியா 53. ஏசாயாவுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் ஆடலுமாயிருந்தார். அவர்களுக்கு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அசைக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் வாசித்த இந்த வசனத்தை, இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவர் என்ன செய்யப்பட்டார் சொல்லி வாசிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவரும், அதுக்கு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறார். எத்தனை காரியம் சொல்றாரு. அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், அதுக்கடுத்தது பாடு அனுபவிக்கிறமாயிருந்தார். இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழ் சொல்லி சார், டு பி ரிஜெக்டட் பை அவர் ஓன் பீப்புள் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சொந்த ஜனங்களால் வெறுக்கப்படும் போது, தள்ளப்படும் போது, அந்த தள்ளப்படுவது தான் ஒரு மனுஷன் இருக்கிற வழியிலே அதிகமாக கொடூரமான அளவாக்குது. அதிகமானதுன்றதை விட இட்ஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. when you are being rejected. ஸோ ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை என்ன செய்து வரீங்க, கடந்து வருவோம். இதெல்லாம் கடந்து போகாத யாருமே கிடையாது. அப்படின்னா நீ மனுஷன் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் சகல வச்சு என்ன செய்யறது, நீ கடந்து போகலாம். சிலர் ஓவர் கம் பண்ணுறாங்க, அநேக விழுந்து போகிறாங்க. ஸோ அந்த பெயினை தாங்க முடியாமல் விழுந்து போகிறாங்க. பட் சிலர் அதுக்கு வழி எப்படின்னு தெரியாமல் விழுந்து போகிறாங்க. சிலர் ஒன்றுமே செய்ய முடியாமல் there are different kinds of people this world. அவங்க அப்படியே அப்படியே போயிடுவாங்க. அப்படியே ஒன்றில்லாத போயிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் த பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான வலிகள் மனுஷனுக்கு அதில் ரிஜெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மருத்துவ ரீதியாகவும் அதே மாதிரி மனோ தத்துவ ரீதியாகவும் சொல்லுகிறார்கள். ரொம்ப கஷ்டமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. எல்லாத்தையும் தாண்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேசத்தினுடைய பழக்க வழக்கத்தின்படி பொதுவாக ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்னு இருக்கும்போது ஆண் பிள்ளை அதிகமாக நேசிப்பாங்க. அந்த பெண் பிள்ளை என்ன செய்வாங்க, ரொம்ப எல்லாத்தையும் செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஜென்ரலாக ரொம்ப அது படித்தவங்க அப்படின்றவங்க மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொதுவாக அது கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தே பிளைண்ட்லி லவ் த பாய் சைல்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். அதுக்கு பேர் ரிஜெக்டட் பை த ஓன் பேரண்ட்ஸ். சொந்த பெற்றோரால் என்ன செய்யப்படுகிறது, நிராகரிக்கப்படுதல் அல்லது தள்ளப்படுதல். அது பார்த்தீங்கன்னா சிலருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பெயின் இருக்கும். அப்படியே அந்த பெயின் வழியாகவே அப்படியே கடந்து போய் கொண்டு இருப்பாங்க. அது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள். சிலர் சொல்கிறேன், ஏன்னா I'm talking something very important. It's something about your psychology also of a person. ஏன்னா அப்புறமா நான் வர ஸ்பிரிச்சுவல் கொண்டு வரேன், நல்லா தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ். கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்கிறது, கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்கிறது நிறைய தமிழில் கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ ஒன்று அப்படி சொன்னோன்னா அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவன் பிடிச்சிட்டு அவங்க எல்லாமே செஞ்சிருப்பான். எல்லாத்துலேயும் எப்படி இருப்பான், அவன் உயர்ந்து இருப்பான், அவங்களை புகழ்வாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா காரியங்களும் இருக்கும். பட் a simple man or a plain person, இந்த செய்தியை நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சாதாரணமாக எளிமையாக இருக்கிற மனுஷன் டிஸ்பைஸ் அண்ட் ரிஜெக்டட். எளிமையாக இருக்கிறது சாதாரண இருக்கிறவங்கள என்ன செய்யப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க, அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவாங்க, அவங்க அன்பிச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள். இன்னொரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, they are called brilliant people. ரொம்ப புத்திசாலி, மூட உள்ளவங்க, ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, brilliant people அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே வந்து டல் ஹெடட் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அதில் வந்து ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், அப்ரிஷியேஷன் எப்பவுமே இருக்கும். மிஸ்ஸாக இருக்கட்டும், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குங்க, அவங்க பேர் இருக்கும், புகழும், ஷீ இஸ் பிரில்லியன்ட் ஆர் இஸ் வெரி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டல் ஹெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஐக்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, they will be despised by the friends, by the teachers or by the schoolmates. ஸோ அவங்கள வந்து ரொம்ப தாழ்மையாக பார்ப்பாங்க, எளிமையாக பார்ப்பாங்க. இப்படி பலவிதமான பலதரப்பட்ட மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீ நினச்சிட்டுக்கலாம் விசுவாசியாக எனக்கு இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லி. ஆனால் உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, சங்கீதக்காரன் சொன்னார், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னார் தெரியுமா, ஆதாம் ஏவாளுக்குள்ளாகி வந்த அந்த சாபங்கள் இன்றைக்கும் மனுஷனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களும் பறவைகளும் சகலமும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கு. நீ நினைக்காத நீ மட்டும்தான் சஃபர் ஆகிறன்னு சொல்லிட்டு, நீ உணத்துல போனா அதை பத்தி படிச்சுன்னா உனக்கு தெரியும். உன்னை காட்டிலும் பேச முடியாத மிருகங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. How much pain and suffering they are undergoing, you know, because of sin, of disobedience. கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லுகிற அந்த பாவத்தினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய விளைவு இன்றைக்கு மனுஷனுக்கு. நீ விசுவாசியாயிரு, நீ அவிசுவாசியாயிரு. உலகத்துல மனுஷனா பிறந்துச்சு, நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உனக்கு என்ன உண்டுங்க, உபத்திரங்கள், you will be humiliated. உன்னை humiliation ரொம்ப தாழ்வா உன்னை பார்ப்போம். இவனா அன்ஃபிட், இழிவா பார்ப்பாங்க. இப்படிலாம் வந்து எல்லாம் வரும். இல்லாமல் நீ தாண்டி போகவே முடியாது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது பரம ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை தான் என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஒரு அருமையான ஒரு வார்த்தையை படித்தோம். ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான ஒரு கன்சோலேஷன், ஒரு ஆறுதலான ஒரு காரியம் உண்டு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீ என்னென்ன காரியத்தெல்லாம் நீ கடந்து போகிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற தேவன் கடந்து வந்தார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் ஏற்கனவே என்ன செய்தாருங்க, கடந்து அதன் வழியாக தான் அவர் வந்திருக்கிறாரு. நம்ம இப்ப படிச்சோம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை இப்ப நம்ம எல்லாரும் மாறி வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். இப்ப நல்லா படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கீங்க, உன்னுடைய பெயின் என்ன, அவருக்கு ஏற்பட்ட பெயின் என்ன, வலி என்னன்றதை படிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய பெயர் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தமாக நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்ட பாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுவுகளால் குணமானோம். ஸோ இப்போ படிச்சிங்க, நிச்சயமாக இருக்கிற யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காரு அப்படின்னா, நீ பொய் சொல்லுவோம். தேவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையோட உனக்கு ஏற்படுறது இருக்கவே இருக்காது. அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த
கிறிஸ்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோமா? மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். much more than what you are undergoing today, he is gone. நீ இன்றைக்கு என்ன கஷ்டங்களை படுகிறாயோ, உனக்கு என்ன இவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறாயே, உன்னை காட்டிலும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறாருங்களா? கடந்து போயிருக்கிறாருங்க. இது நமக்கு ஒரு கன்சலேஷன், நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. நம்முடைய லீடர், நம்முடைய மாஸ்டர், நம்முடைய சேவியர், நம்முடைய ரட்சகர் இதெல்லாம் கடந்து போயிருக்கிறாரு. 50ஆம் அதிகாரம் ஏசியா 6ஆம் வசனம் வாசிங்க. அடிக்கிறதற்கு என் முதுகியம், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடை மயிரை ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உண்மையினருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யோசித்து பாத்தியா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையும் என்ன செய்தார்களா? யோசித்து பாத்தியா? அடிச்சாங்க, அப்புறமா மயிரெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்களா? வெரி பெயின்ஃபுல், வெரி அதோட இமிலேஷன். நீங்க அதை யோசிக்க முடியாது. அதெல்லாம் எபிரேயர் ரொம்ப அழகாக பாருங்க. ஹீப்ரூ சாப்டர் 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரொம்ப அருமையான நன்செல். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்புகிற தேவன், இல்லை இவர் தான் என்னுடைய தேவன் சொல்றியே, அவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். புரியுதா? நம்முடைய பலவீனம் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். நான் சொன்னனே, சிலர் உன்னை கேர் பண்ணியிருப்பாங்க, சிலர் கேர் பண்ணாமல் போயிருப்பாங்க. you would have been despised by others. மற்றவர்கள் நீ புறக்கணிக்கப்பட்டிருப்ப, நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி யுவர் ஓன் பேரண்ட்ஸ் would reject you. உன்னுடைய சொந்த பெற்றோர்களை உன்னை செய்திருக்கலாம், உன்னை நிராகரித்திருக்கக்கூடும். இந்த பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடும். சில நேரத்தில் கண்ணீரோடு இருந்திருப்பேன், துக்கத்தோடு இருந்திருப்பேன். ஏன் நான் அந்த குடும்பத்தில் பிறந்தேன், இல்லை ஏன் நான் ஆணா பிறந்தேன், இல்லை நான் ஏன் பெண்ணா பிறந்தேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன். ஆனால் நீ இன்றைக்கு நம்புகிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், உன்னை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவரா? நம்முடைய பலவீனம் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இராமல். ஏன்னா அந்த நாட்டில் காணப்பட்ட பிரதான ஆசிரியர்கள் இதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டான். அவங்க கிட்டே முதல்ல நீ போக முடியாது. அவங்க அதை பற்றி பாதரேஷன் கிடையாது. நீ இப்போ சாக்ரிஃபைஸ் பலி கொண்டு வந்தியா, பலி செலுத்தினியா, போய் நேரவர் தான். ஏன்னா நம்ம பார்க்கணும், அது தெரிஞ்சுக்கணும்னா பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் யாருன்னு சொன்னா ஏலியை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம துக்கத்தோடு தேவனுடைய வீட்டில் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறா. என்ன சொல்றா? மனக்லேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லிட்டு சொல்றா. அவளை பார்த்து அவர் கேட்கிறாரு, எம்மட்டும் குடித்து நீ வெறித்து கிடக்கும், வெறித்தனத்தில் இருப்பேன்னு சொல்ற. அவங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. குழந்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பெயின்ல இருக்கிறாங்க. சக்கரத்தினால் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவன். ஏன் பழைக்கணும், நான் செத்துட்டா நல்லா இருக்குன்னு நினைச்சிருப்பா. அவன் புருஷனோட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்தான். எனக்கு ஒரு குழந்தைய கொடு, அவளுக்கு இருக்குது எத்தனை பிள்ளைகள். அவன் சொல்றான், நான் என்ன தேவனா உன்னுடைய கர்ப்பத்தை அடைப்பதற்கு. ஸோ கடைசியில் புரிஞ்சிச்சா, நான் ஏன் மனுஷனுக்கு சண்டை போடணும்? என்னுடைய தேவன் இந்த ஆசாரியர்கிட்ட நான் ஏன் போகணும்? இந்த பிரதான நான் அவர்கிட்ட போறேன். அங்கே போயிட்டு தான் அழுது என்ன செய்த அவள் ஊத்துடா. அவள் சொல்றா, மை மாஸ்டர், மை லார்டுன்னு போட்டு இங்கிலீஷ் பைபிளில். அவன் அந்த ஏலியை பார்த்து அவள் சொல்றா, என் ஆண்டவனே, தமிழ் அர்த்தம் இல்லை, என் ஆண்டவனிலும் மை லார்ட் இஸ் அட்ரஸ்டிங் டு a person who is accusing her. அவன் கேவலமா பேசினவன, குடிச்சவன் சொன்னவன பார்த்து அவன் சொல்றான், என்னுடைய ஆண்டவனே, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் எப்படிப்பட்டவர்? மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. I have a more pain in my heart. என் இருதயத்தில் ரொம்ப வலி இருக்குது. அது யாரும் எடுக்க முடியல, யாராலும் எடுக்க முடியல. நான் சண்டை போட்டு பார்த்தேன், நான் நியாயம் செய்யணும்னு பார்த்தேன், நான் என்னென்னோ செஞ்சு பார்த்தேன், என்னால் முடியல. கடைசியில் எங்கே வந்துச்சு? நான் மகா பிரதான ஆசிரியர் வந்துச்சேன். என் இருதயத்தை எங்கே ஊற்றிட்டேன்? நான் அவர்கிட்ட ஊற்றிச்சேன். நான் அவரை பாதுகாப்பு பண்ணலங்க. என்ன சொல்லிட்டார் தெரியுமா? சரி, நம்மளால கேட்டிருப்போம், என்ன சாரி சிஸ்டர், தெரியாம நான் கோவப்பட்டேன், என்ன உங்களுடைய இது தப்பிதான்.
இல்லை சாரி உங்களுக்கு என்ன பெயின், என்ன எதனால் நீங்கள் அழுதுட்டீங்க அப்படி மனு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஷோரை கேட்டுருக்கோம். ஆனால் அவர் கேட்கலைங்க. அப்படி சொல்றாரு, சமாதானம் நீ போ, நீ என்ன கேட்டே அது உனக்கு கொடுக்கப்படும். அவன் நல்லா புரிஞ்சுட்டான். எனக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க அவர்? என்னுடைய தேவன். என்னுடைய பலன்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய தேவன். அது சோர்த்து போகாத, இலைக்கரைத்து போகாத, உட்கார்ந்துக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை அநேகருக்கு பயத்தை கொடுக்குது. மரண பயம், ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஃபியர், அப்புறமா ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல், பலவிதமான காரியங்கள். அப்படி பயப்படுறாங்க. என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், இப்படியே போனால் வாழ்க்கை என்ன ஆகும், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறேன். நீ படித்து முடிச்சவங்களுக்கு என்ன கிடையாதுக்கா, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீ வேலை கொடுக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டில் சும்மா அங்கே படித்து முடிச்சுட்டு ஆக்சிஜன் பண்ணாலும் வேலை செய்யறான். என்ன செத்துக்கோ பரவாயில்ல. ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்கிறான் தெரியுமா? எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ், சில பயந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். முடியல அவனால். அதே மாதிரி மென்டல் டார்ச்சர், மன உளைச்சல், டெத்தை பார்க்கும்போது, அகதியை பார்க்கும்போது முடியாத விட்டுட்டு ஓடிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல. சில அப்படியே பேசுகிறாங்க, கண்ணீரோடு பேசுகிறாங்க. நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ், we don't know what to do. You can't do anything. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய சகல காரியத்தையும் அறிந்தவர் அவர். நம்முடைய பலனை குறித்து பரிதவிக்கப்படாத தேவன் அல்ல அவர். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? அவர் அனுபவித்தவர். You have come before the presence of Master who has undergone already what you are going through today. இன்னைக்கு நீ போகிற சகலவிதமான காரியத்தையும் கடந்து போனவர். அவருக்கு முன்பாக நீ இன்றைக்கு வந்திருக்கிற. லூக்கா விசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 12ஆம் வசனம் 2 வாசிக்கும். அவர் தன் முதல் குமாரனை கண்டு சத்தத்திலே அவருக்கு இளந்தார் 12ஆம் வசனம் கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்லும் போது முதல்ல என்ன வசனம் சொல்றேன் கவனிக்க. 2 வசனம் சொல்றேன். 7ஆம் வசனம் நான் சொல்றதுக்கெல்லாம் படிக்கிறதுனால தான் பிரச்சனை. ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படி போகுது. 7ஆம் வசனம் 2ஆம் வசனம் நாங்கள் என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, பிரசவ காலம் நேரிட்ட பொழுது என்னாச்சுங்களாங்க? அவருக்கு என்ன இல்லைங்க? என்னால இடம் இல்லைங்க. யாருக்கு இடம் இல்லை? எல்லாத்தையும் படைத்த தேவன் யோசித்திருப்பார். நீ நான் ரோட்ல இருக்கிற, நீ ஆர் யூ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், தெருவிலையா சுத்திட்டு இருக்கிற, நீ உன் வீடு இல்லை, வாசல் இல்லை, மரத்தைகளையும் படுத்துட்டு இருக்கிற. யூ ஆர் கிரம்பிளிங் சோ மெனி திங்ஸ் இன் யர் லைஃப். அநேக காலத்தை குறித்து நீ முறும்பு இருக்கிற, அநேக காலத்தில் கேள்வி கேட்கிற, அநேக காலத்தில் நான் ஏன் வரணும், நான் ஏன் கிறிஸ்தவன் ஆகிறேன், நான் ஏன் விசுவாசியா இருக்கிறேன், வை 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 யூ ஆர் அ ஃபூல். ஆக்சுவலி உன்ன மாதிரி மதியினன் யாருமே கிடையாது. அவன் மதியினன், தேவனில் மதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நீ இன்டைரக்டா என்ன பண்ணுகிற? நீ ஏன் எனக்கு இப்படி ஏற்படுது? பட் நீ அதுக்கு முன்னாடி பார்க்கலையே. உனக்கு முன்னாடி சென்ற அவர் சகலவற்றையும் படைத்தது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குதுங்க, பில் கேட்ஸ் என்ற ஒரு பாட்டில் அதில் ஒருத்தர் பாடுறாரு, அவன் நினைத்திருந்தா உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிளேஸ்ல ஆர் பர்சன் யூ வுட் சூசன் ஆர் யூ வுட் சூஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன், உலக அழகின்னு சொல்றாங்க, அப்படி எடுத்திருக்கலாம். இல்லை உலகத்திலே பவர்ஃபுல் ஒரு ராஜாவுடைய வீட்டில் அந்த காலத்தில் என்ன செய்திருக்கலாம்? அது பிறந்திருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற 5 ஸ்டார் அண்ட் 10 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கலாம். அவர் எங்க பிறந்தாருங்க? மாட்டு கொட்டைக்கு தமிழ் போட்டிருக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் படிச்சு மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்கோம். யூ நோ வாட் யூ மீன் பை தட்? அப்படின்னு என்ன தெரியுமா? மாடு அங்கதான் மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டு சாணம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த மாடை சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா உள்ள கொண்டு போய் கட்டுவாங்க நல்ல இடத்துல. ஸோ அந்த மாடு கட்டுற நல்ல இடம் அவர் கொடுக்கப்படலை. மேஜர் சொல்லக்கூடிய அதனால பார்த்தீங்கன்னா இந்த இது தொட்டில் மாதிரி பண்ணுறாங்க பாரு, கிறிஸ்துமஸ் டைமில் போட்டு புல்லை போடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த புல் இருந்த இடம், அது சாணம் இருந்த இடம், கொசுக்கள் நிறைந்த இடம். அவர் பிறக்கும் போது கந்த துணியில் சுற்றினார். நீ என்னென்னவோ யோசிக்கிற, என்னென்னத்தையோ கவலைப்படுற, நீ எதையோ பற்றி நீ என்னென்னவோ யோசித்து நிறைய பேர் ஃப்ரீத்தில் அப்படி கீழே போயிட்டு இருக்கிறது. உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை உருவாக்கின தேவன் உனக்காக உலகத்தில் வரும்போது என்ன ஆச்சுங்களா? மாட்டு தொழுவம் தெரிந்தே
10-11 வாசி. யோவான் 1-11 எடுத்து வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இங்க படிக்கிறோம், படி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் சொந்தமானவர்கள் மேல வந்தா 11 வாசித்தியா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, இது படிச்சிட்டோம். ஆனா அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. You know the reason why? He had no biological father. That was the main reason. He was rejected. அப்படின்னா அவருக்கு மாம்ச பிரகாரமான தகப்பன் யோசேப்பு கிடையாது. அது யாருக்கு தெரியும்? யாருக்கு? ஆண்டு பேசுறீங்க. அந்த ஜனங்களுக்கு தெரியும். ஆனா என்ன நினைச்சாங்க? மரியாள் வந்து she is having an illegal child. மரியாளுக்குள்ளாக இருக்குது என்ன செய்யறது? தப்பிதமான ஒரு குழந்தை. யோசேப்புடைய குழந்தை இல்ல. So that's the reason they have rejected him. நீ நினைக்கிற சும்மா ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா யூதர்கள் வந்து ரிச்சுவல்ஸ், சனகாச்சாரமா, அது சனகாச்சார சாம்பிர சமயத்துல ரொம்ப கரெக்டா அப்படின்னா மொசைக் லான்றதை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். இப்படிதான் அப்படிதான் இருக்கணும். So they couldn't accept, they couldn't agree that he was born of God. தேவனால் பிறந்தவர்கள் அவங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. So all through his life till 33.5 years, 33 வயது வரையிலுமாக he was rejected by his own people. தன்னுடைய சொந்த ஜனங்களாலே நிராகரிக்கப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர். யோசித்து பாரு, சின்ன வயசுல அவர் விளையாடிட்டு இருக்கும் போது பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க, who's your dad? உங்க அப்பா யாருன்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, எங்க இருக்கிறாருங்க? மேல இருக்கிறாரு. they would have mocked at him, they would have ridiculed at him. அவரை ஏளனம் பண்ணியிருப்பாங்க, அவரை பயங்கரமா பேசியிருப்பாங்க. they would have humiliated him. அப்பா யாரா கேட்டிருப்பாங்க. இன்னும் நல்லாவே கேட்பாங்க. So all through his life he came for his own, but his own have rejected him. சொல்லுங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஏன் ஜனங்கள் என்னால சிருஷ்டிக்கப்பட்டவங்க, என்னுடைய கரத்தின் கிரியில் வந்தாரு. அவங்க மாத்திரம் இல்ல, யூ ரிஜெக்டட். இன்னைக்கு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாள் நீ அவர் என்ன செய்த? நீ you have discarded him, you have rejected him. You said he is not my God. இவர் என்னுடைய தேவன் கிடையாது, இது எங்க மதம் கிடையாது, எங்க கடவுள் கிடையாது. Many are going through many problems in their life. அநேக பிரச்சனையினூடாக கடந்து கொண்டு வருகிறார்கள். நான் வெள்ளிக்கிழமை என்னுடைய பள்ளிக்கு போயிருந்தேன், சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ போயிருக்கும்போது ஒரு லேடி ஸ்டாஃப் அவங்க பார்த்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்ச அவங்க முகத்தில் நிறைய வலி இருக்குது, உள்ள இருக்குது அப்படின்றது. நான் அவர்கிட்ட பேசினேன். அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்தாங்க. நான் அப்போ தான் போகிறேன், எனக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வருவாங்க. ஏன்னா எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நீ போகாது இதுன்னு சொன்னாங்க. கூட வந்து செந்தினுடைய வைஃப் அவங்களா இருக்கிறாங்க, 2 பேரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மேடம். அப்போ அவங்க கதையை சொன்னாங்க. நான் சொன்னாங்க, ஆக்சுவலாக வந்து அவங்க அண்ணன் ரொம்ப சிக்காகிட்டு இருந்தார். எனக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் நைட்டு, சார் எங்கன்னா எனக்கு கோவிட் வந்துட்டு இருக்குது, தயவுசெய்து ஸ்கீம்ஸில் எங்கன்னா வாங்கி கொடுக்க முடியுமா, பயமாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி இது பண்ண அதுக்குள்ளே ஒரு இடத்துல கிடச்சிச்சு. அவர் சுகமாயிட்டாரு, அவர் சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு யூஸ் சொன்னது இந்த மாதிரி சிக்கா படிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ண பேசலை, பட் பைபிள் பாசஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தேன். நான் அன்னைக்கு பார்த்து நான் கேட்டேன், நீங்கள் ஏன் சிக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிருந்தேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சொன்னாங்க. சொல்ல முடியாத ப்ராப்ளம் சார், இங்கே வலின்னா 2 இடத்துல எனக்கு வலி, அதெல்லாம் சொல்ல விருப்பப்படலை, நெசசரி இல்லை. அவங்க அப்படியே ஒரு மாதிரி அவங்க அழுவும் இல்லைங்க, அழுவும் முடியல, அப்படியே இந்த அமைதியாக சாட்சி மாதிரி நான் பேசினாங்க கிட்ட. வசனத்தை எடுத்து கொடுத்தவங்க, இந்த மாதிரி நேசிக்கக்கூடிய தேவன், உன்னை அன்புக்குடைய தேவன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் வேறு வசனத்தை காமிச்சாங்க. ஒரு நியர்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன் நான், 2 பேரும் தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நீ இவரை நம்ப விசுவாசிக்கிறாயா, உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறேன். 2 பேரும் முட்டி பண்ண, ஆனால் அவங்கள கன்ஃபஸ் பண்ண சொல்லுவாங்க. முட்டி போட்டு கன்ஃபஸ் பண்ணேன். அப்புறம் நான் ஜோம் பண்ணேன். நான் சொன்னேன், நீ சமாதானத்தோட போ, தேவன் நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனை இருந்து ஒன்று என்ன செய்வார். அப்போ அவங்க சொன்னாங்க, சார்
நான் உங்ககிட்ட பேசணும் அந்த சர்ச்சுக்கு வரணும் பயமாக இருக்காங்க, நாயுடா இருக்கிறாங்க, நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் எல்லாம். வந்தான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, எனக்கு தனியாக வர முடியாது, ஸ்கூலில் எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்றைக்கி சாரை கண்டிப்பாக ஸ்கூலில் பார்க்கணும், அவர்கிட்ட என் பாரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் சார். நான் முடிச்சுட்டு போகும்போது ஸ்மைல் பண்ணிட்டு போனேன். உள்ளே வரும்போது வேதனையோடு வந்தார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் சாமி யாரான்னு சொல்லியிருக்கிறாங்களா, சொல்ல முடியுமா, உன் வாரத்தை எடுக்க முடியுமா, உன் வலியை எடுக்க முடியுமா, அந்த மாதிரி போயிருக்கிறாங்களா? நோ. ஏன்னா இந்த ஸ்கூலில் வேலை செய்யல எனக்கு தெரியும், நீங்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறீங்க, அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். ஒவ்வொரு வசனமும் அப்போ சொன்னாங்க 100% இந்து. ஒவ்வொரு வசனமும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு சார். நான் அப்போ வந்து என்னை ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நான் மனசில் இப்போ நான் சொன்னேன், உள்ளே வச்சுது கேட்குறது யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து போட முடியாது. நீங்கள் நான் அப்படி எப்படி நான் இருந்துட்டுருக்கோம். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நீ நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கடந்து போகிறான். ஆனால் தேவன் உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை காட்டிலும் அதிகமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்திருந்தார். ஏன்னா நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத என்ன வாஸ்தவம், பிரதான ஆசாரியராய் நமக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல என்ன செய்யப்பட்டார், அவர் சோதிக்கப்பட்டார். மத்திய 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி. மேத்யூ 8:20. சீக்கிரம் வாசி. யோசித்து பார்த்தீங்களா, அவர் பிறந்தாரு, பிறக்கும் போது எங்க பிறந்தாருங்க, மாட்டுக்கொட்டையில் பிறந்தாரு. அதுக்கப்புறமாச்சும் வீடு இருந்துச்சான்னு பார்த்தா அவர் தேடிட்டு வராங்க, வீட்டை போய் பழைய நேரம் ஆகிடும். அவர் எப்போ சொல்றாரு, கொண்டு போய் காட்டலாம் சொல்லும்போது அப்போ சொல்றாரு, நரிகளுக்கு என்ன உண்டு, குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன உண்டு. ஆமா, மரத்தில் எங்கன்னா கட்டலாம், அது எங்கன்னா கட்டலாம். இங்க தினமா இருந்துச்சு. அது மரத்தில் பார்த்தீங்கன்னா பருந்து வந்து கூடு கட்டிச்சு, அதுவும் உயரத்தில் கட்டும், அது இங்கே வந்து கட்டிட்டு போச்சு. அப்படின்னா இட் ஹாஸ் எவ்ரி ரைட், எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லைங்களா, தலை சாய்க்கிறது. யோசித்து பார்த்தீங்க, நம்ம டயர்டாக வந்தால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நம்ம போன வாரம் பார்த்தோம், யாக்கோபு அவர் டயர்டாயிடுச்சு, நைட்டு ஒரு கல் எடுத்து எது வச்சுனாரு, தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கினாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன இல்லைன்றாரு, தலை சாய்க்கு இடங்கள். வாட் அ pathetic condition, situation it was going through when he was a man. இன்னைக்கு இருக்கிற எத்தனை லீடர்ஸ், எத்தனை ரிலீஜியஸ் லீடர்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்க. போப்புன்னு சொல்கிறார், ரோமன் கேத்தலிக் அப்படின்னு ஒரு டாப் மோஸ்ட் பர்சன். அவர் வராருன்னா ஒரு கிங் வர மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த பிரசிடண்டாலும் அவரை பார்த்து பயப்படுவான். வேட்டிகன் சிட்டி இது ரொம்ப சின்ன ஒரு இடங்க அது. ஆனால் இட்ஸ் அ சிட்டி, இட்ஸ் அ கண்ட்ரி, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி. அங்கே இருக்கிற பணம் மாதிரி யாருக்கிட்டையும் இல்லை. அவர் வந்தால் உலகத்தில் இருக்கிற எவனாக தான் ஆனர் பண்ணி ஆகணும். அவர் காலில் போய் விழுறான். டாப் மோஸ்ட் லீடர். ஆனால் நம்ம லீடர், நம்முடைய தேவன் உலகத்தில் வந்த போது சொல்கிறாருங்க, தலை சாக்க என்ன எடுத்தாருங்க இடமில்லை. மத்திய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாசி. இல்லையா? 23:11. அது நல்ல வரலையா? சரி, மார்க் 15:24 வாசிங்க. மார்க் 15:24 வாசிப்பது. மார்க் 15:24. அப்பொழுது அவர் சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கின்று அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவர்களை பிரித்து போட்டார்கள். யோசித்து பாருங்க, அவரை சிலுவையில் அறைந்து அவருடைய வஸ்திரங்களை என்ன செய்தார்களா, பங்கிட்டு they stripped off his garment here. அவர் போட்டிருந்த கூட ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுங்க, உடைங்க. எவனை கிழிச்சிட்டா எடுத்துட்டா, அதை விட ஒரு விஷயம் மனுஷனுக்கு எதுவுமே எதா வேணா அவன் இது பண்ணிடுவான். ஆனால் தன் நிர்வாணத்தை யாரும் காட்ட என்ன செய்ய மாட்டான், விருப்பப்பட மாட்டான். ஆனால் அவர் சரீரத்தை என்ன செய்தாங்க, அவங்க நிர்வாணமாக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ நான் நிர்வாணியாக இருக்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவன் பாவம் செய்த பொழுது என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறாங்க, they became naked போட்டிருக்கு. நிர்வாணிகள் ஆனதுனால அத்தியலை தைத்து கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நேக்கட்னஸ், பாவம் என்கிற நிர்வாணம்.
அந்த பாவம் எவ்வளவு கொடூரமா இருந்ததுனால நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரையே அந்த சிலுவை என்ற மரத்துல என்ன ஆக்கிடுச்சுங்க, நிர்வாணி ஆக்கிடுச்சு. ஒரு ஆள் அவங்க வந்துட்டேங்க. நான் இதுல பார்த்துட்டு இருந்தேன், ஒரு என்ன சொல்றது, கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லைங்களா, கொஸ்டின் ஆகுன்னு சொல்லிட்டு அதுல அந்த பேசுறான். என்ன சொல்றான்னு தெரியுங்களா, அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ல, உங்க சாமி இப்படி தொங்குது, அந்த மாதிரி எங்க சாமி இல்லைன்னா எனக்கு அப்படியே ரொம்ப பாயில் ஆயிடுச்சு. அவன் யாரை சொல்றான், அவனுக்காக உயிர் கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். இப்படி தொங்குற சாமியை நாங்க நம்பல, எங்க தெய்வம் அப்படி அப்படின்னு பேசுறான். தமிழ்காரன் தான். இன்னும் சம்பத்துக்கு நல்லா தெரியல கேள்வி. நான் ஜோம் பண்ணாண்டவரே அவங்க சாமி அப்படி சொல்றான். தொங்குற சாமி நாங்க ஸ்பீக்கிங் தட் இஸ் a weak person, அவன் ஒண்ணும் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஏன்னா கேத்தலிக்கில் அவர் சிலுவையில் வச்சு காட்டி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறான், சிலுவையில் தொங்கிட்டு அவர் அப்படிங்கிறான் நினைச்சிட்டான். இவங்க வேலை வச்சுக்கணும், கட்டியை வச்சுக்கணும் இப்படின்னா அது ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியல யாருக்காக மறித்தார். அங்க வாசித்த நம்ம ஏசி 53 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய நீர் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் என்னாக்கப்பட்டுமா, உனக்காக அவர் சிலுவையில் மாண்டார். மத்திய 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசி. மத்திய 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி எவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றால், அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார். அடுத்தது பாருங்க, கூட இந்த 12 பேர் என்ன செஞ்சுட்டாங்க. Can you imagine? Can you believe? நீ யாரை நம்புறியோ உன்னை விட்டு ஓடிட்டாங்கன்னா எப்படி இருக்கையா. இந்த கதை சொல்லுவான், 2 பேர் பசங்க காட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். சின்ன பசங்களுக்கு அந்த கதை சொல்லுவாங்க. போயிட்டு இருந்த உடனே கரடி வந்துருக்குது எதிரில். ஒருத்தனுக்கு மலை ஏற தெரியும், கடற்கரை என்ன பண்ணிட்டான் அவன், மற்ற மேலே ஏறிட்டான் அவன். இன்னொருத்தன் ஒன்றுமே பண்ண தெரியல, தப்புன்னு கீழே அப்படியே படுத்துட்டான். படுத்துட்டு கரடி நேராக விட்ட வருது, கிட்ட வந்து ஓடும்போது மூச்சு விடலாம மூச்சு இழுத்து பிடிச்சிட்டான். நல்ல போது பார்த்துட்டு போயிடுச்சு. அது கொஞ்சம் உருப்பான பிற்பாடு இவன் படுத்துட்டே இருக்கிறான். அவன் ஏழை எனக்கு தெரியாது இல்லையா, அவன் படுத்துட்டே இருக்கிறான். மேலே இருந்தவன் கீழே இறங்கி வந்துட்டான். தட்டாண்டி கரடி போயிடுச்சுட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், காது அவன் நக்கலை கேட்டான், அவன் உன் காது எதை சொல்லிட்டு போச்சு அது. அவன் சொல்றான், ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாத சொல்லிட்டு போச்சு, நீ போடா அப்படின்னு நம்பர போடாங்க. பாருங்க, சின்ன மேட்ரு என்ன அழகான கதை இருக்குது. நாங்கள் வாசிக்கிறோம், 3.5 வருஷம் அவரோட இருந்தாங்க, எல்லா அற்புதத்தை கண்டாங்க, எல்லா அடையாளத்தை கண்டாங்க, 3 வேளை நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க, எந்த வியாதி இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, மரித்து போன லாஸ்ட் எழுப்புறத பார்த்தாங்க, நாயனுடைய விதை எழுப்புறத பார்த்தாங்க, இன்னும் அநேக அற்புதங்கள் செய்தாருங்க. அங்க யோவான் சொல்றாரு, இயேசு செய்த இன்னும் அநேக அற்புதம், அதை சொல்லணும்னா புஸ்தகமே உலக புஸ்தகமாக்கினா கூட என்ன செய்ய முடியாதுங்க, அது அடுக்க முடியாதுன்றாரு. அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அந்த சிலுவையில் அவர் கிட்ட போகும்போது அவரை படிச்சு கொண்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, எல்லாம் வாசித்தாங்க. சீஷர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், அவரை விட்டு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கிற உனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமா வந்துட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணாங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதே அதிகாரம் 67ஆம் வசனம் வாசி. அதுக்கடுத்தது என்ன செய்யணும் பார்த்தீங்களா, துப்பினாங்கய்யா. எதனா மொத்தம் ஒத்துக்குவான், துப்பிட்டா ரொம்ப கோவம் வந்துடும், அடிச்சு விடுவான். ஏன்னா காரியம் துப்புறது ரொம்ப கேவலமான காரியம். உனக்காக அவர் என்ன செய்யப்பட்டார், அவர் துப்பினார்கள். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, அவ்வளவு பெரிய ஒரு கர்த்தர், ஒரு மனுஷகுமாரன் தேவன் அவரை அடிச்சான். கண்ணத்துல என்ன செய்தாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை துப்பினாங்க. எதற்காக இதெல்லாம், யாருக்காக இதை எடுத்துக்கொண்டாரு யோசிச்சு பார்த்தீங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை யோசனை என்ன பண்றீங்க, அநேக நேரத்துல கலங்கர. அதுக்கடுத்து அந்த வசனம் 68ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார், அதை ஞான சிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர் தெரியாதா, அடிச்சு என்ன சொல்றானுங்க, அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் நான் படிக்கிறேன்னு சொன்னா, the Lord understands your pain, He knows all your anxieties. தேவன் நீ கடந்து போகிற பாதை, நீ கடந்து போகிற வலி, ஆங்ஸைட்டின்னு சொல்றது நல்ல வார்த்தை.
என்ன என் வாழ்க்கை இருக்காதா, நான் இருக்க மாட்டேனா, ஆங்ஸைட்டிஸ், எதிர்பார்ப்பு, மேபி தட்ஸ் கரெக்ட். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட் இன் இங்கிலீஷ், ஆங்ஸைட்டி. யூ ஹவ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இன் யர் மைண்ட், இன் யர் லைஃப். இப்படி ஆகாதா, அப்படி ஆகாதா அப்படின்னு யோசிக்கிறியே. எல்லாமே யாருக்கு தெரியுங்க? தெரியும். நீ நினச்சிட்டு இருக்கிற உன்னுடைய வழியை தெரியாத ஆண்டவர் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன்னு. ஸோ நீ படுகிற பிரயாசத்தை விட, நீ கடந்து போகிற வழியை விட, அவர் கடந்து போன வழியானது எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் தான் நம்மளை பார்த்தவர் என்ன சொல்றாரு? இப்போ வாசிங்க, ஏசியா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதத்தில் என்ன சொல்றாரு? ஏசியாவில் மட்டும் உங்களுக்கு சில வார்த்தை சொல்லி நம்ம அப்படிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன செய்வாருங்களா? அண்ணாளுடைய கண்ணீரை தொடைச்சார தொடைக்கலையா? உருவ காலத்திலே அண்ணால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்று கொண்டேன் என்பது அர்த்தம். பேரே அப்படி வச்சுட்டாங்க. கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளப்பட்டவன் யாருங்க? சாமுவேல். நீங்க நிறைய பேர் சாமுவேல் பேர் வச்சுருக்கிறீங்க, போச்சுக்காதீங்க. யாருன்னா சாமுவேல் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆனா அந்த சாமுவேல், பைபிள் இருக்கிற சாமுவேல் எப்படி கர்த்தரிடத்துல அவருடைய கண்ணீரை துடைத்த தேவன். அவ இனி திப்பு முகமா இல்லைங்க, எல்லாம் மாறி போச்சு. இட் நாட் ஹேப்பன் இன் a minute. சில நேரத்தில் உடனே நடக்க, ஒரு சனப்பொழுது நடக்க, ஜஸ்ட் வெயிட். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, அதை வாசிக்கலாங்க. சாமுவேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கல. இதாங்க பைபிள்னா பைபிள். இது மெடிக்கல் டிக்ஷனரியில் கூட இதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது. எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். எல்கானா நியூ ஹேனா, ஆங்கில பைபிள் போட்டிருக்கு. அப்படின்னா he went in with her many times, not one day or 2 days. I don't know how many years it was. எத்தனை வருஷம் தெரியாதுங்க. பலமுறை அறிந்தவள் அவள், தன்னுடைய மனைவி. எல்கானா தன் மனைவியை அறிந்தால், ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் அவளை என்ன செய்தாருங்க? அதுதாங்க பைபிள். இதுதான் அவன் உண்மை, இதுதான் சத்தியம். கர்த்தர் அவளை என்ன செய்தாலும் God remembered Hannah. That's called blessing. அதுதான் ஆசீர்வாதம். நீ ஜெபிக்கணும். உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய குறைகள், உன்னுடைய பலவீனங்கள், உனக்கு இருக்கிற கஷ்டங்கள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், அதில் நீ என்ன பண்ணணும்? அண்ணால போல நீ அழணும். ஆண்டவரே என்னை நினைக்கணும், என்னை ஊழியக்காரன் நினைக்கணும், என்னை இவங்க நினைக்கணும், எங்கள் அப்பா அம்மா நினைக்கணும், என்னை எல்லாரும் பார்க்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாதிங்க. என்ன அது? எல்லாரும் என்ன கண்டுக்கணும், கண்டுக்கலன்னா சொக்கா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது, அவரை கோச்சிக்கிறது, பேசுறது இல்லை, உம்முனுக்கிறது. You are a very foolish person. Don't go to people. Don't go to men. மனுஷங்கிட்ட போகாத, மனுஷனை திருப்பி நினைக்காத, மனுஷன் என்ன எல்லாரும் என்ன மதிக்கணும்னு நினைக்காத. அந்த வசனம் வாசித்தோம். அண்ணால் தன் மனைவியாக, எல்கானா தன் மனைவியாக அண்ணாலை அறிந்தான், பலமர் அறிந்தான், பட் நோ வேல்யூ ஃபார் தட். அங்கே என்ன வாசிக்கிறோம்? God remembered Hannah. அதான் இருக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் அண்ணால் என்ன செய்தாருங்க? நினைத்து அருளினார். So your prayer should be today like that. Lord, please remember me. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நினைத்து அருளினார். If God remembers you, உன்னை தேவன் நினைப்பார் என்று சொன்னால், உன்னுடைய எவ்விதமான கட்டுகளாக இருந்தாலும் சரி, பிசாசுடைய காரியங்கள் இருந்தாலும் சரி, உனக்கு என்ன விதமான வியாதி இருந்தாலும் சரி, உனக்கு எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை நினைத்தருவார் என்று சொன்னால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கிறது. ஏசியா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. இதெல்லாம் என்கரேஜிங் வேர்ட்ஸ். சீக்கிரம் வாசிக்கிறது. ஏசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? Fear not.
என்ன சொல்றாரு உன்னை பார்த்து? பயப்படாது, நான் கூட இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் பயப்படுற, என் கூட இவர் இல்லை, என் கூட அவங்க இல்லை, அவங்க இல்லை அப்படின்ற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் நிறைய தனியாக போகும்போது நான் சொல்லுவேன், நான் தனியாக போகலன்னு. நான் தனியாக போகிறதே கிடையாது. நான் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஐ நெவர் திங்க் ஐ எம் அலோன். என்னோட இருக்கிற பெரியவர் என் கூட வராது அப்படின்னு தெரியும். ஆனால் எதை பற்றியும் பயப்படுறது காலங்கள் கிடையாது. அந்த 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 விசுவாச உணர்வில் அது வரணும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட. யார் சொல்ல முடியும்? புருஷன் சொல்லுவானா? மனைவி சொல்லுவாளா? பிள்ளைங்க சொல்லுவாங்களா? பெற்றோர் சொல்ல முடியுமா? போகும்போது வேலைக்கு போனால் தனியாக தான் போகிறேன், திருப்பி வரையா வரமாட்டியான்னு உனக்கு தெரியாது. இல்லை இல்லை அப்பா அம்மா எங்கே போகிறாங்க, போய் வருவானா வரமாட்டாங்க என்னன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, போனவெல்லாம் திரும்பி வரான்னு சொல்ல முடியுது. இப்போ போனாருங்க வரலைங்க என்னன்னு தெரியலீங்க. எங்களோட ஒருத்தர் பேசினாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒன் ஆஃப் த கவுன்சிலர், டாப் போஸ்ட் ரேங்க்ல இருந்தார், ஒரு பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். நான் ஹைதராபாத் போயிருந்தேன். அவர் அவர் கார்டு கொடுத்தப்பா ஹஸ்பண்ட் ஆகும் அது பார்த்த டிகிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாருங்க. யூஎஸ் எங்கேயும் படிச்சிருக்காரு. ரொம்ப ஹம்பிள் மேன் தான். அவர் டெடிகேட் பண்ணது, அப்புறமா பேப்டிசம் கொடுத்தது அங்கே அது ஊரில் இருக்கிறார் ஹைதராபாத். எங்கள் அப்பா பண்ணிக்கிறார். அவர் நான் பேசும்போது அப்பா பற்றி சொன்னேன். முடிச்சோன்னு அவர் என்னை பார்க்க வந்தார். அவர் ரொம்ப கோட் சூட்லாம் போட்டு ஸ்மார்ட் பிரின்சிபல் ஆஃப் வெரி டாப் மோஸ்ட் காலேஜ் அங்கே. அதில் WHO இதில் இருக்கிறாங்க பார்த்துக்கணும். அப்போ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து ஏஞ்சின்னு இருந்தார். அங்கே உள்ள ஒரு ரூம் போனேன். அப்புறம் உட்காந்தாரு. பிரதர் ஸ்டீஃபன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு இங்கிலீஷில் கேட்டேன். எங்கள் அப்பான்னு சொன்னேன். நான் அப்படியா நீங்கள் அவருடைய சன் அப்படின்னா உடனே அப்பா ரீக்ளிக் பண்ணியிருந்தா எங்கள் அப்பா சேர்த்து 27 வருஷம் ஆகும். சொன்னால் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்பா அம்மா. அப்போது அதையும் சொன்னார். சொல்லிட்டுலாம் இது பண்ணார். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த ஊழிக்காரரை காலம் எங்கள் வீட்டில் பட்டதுனால என்னை இது பண்ணார், என்னை ப்ளஸ் பண்ணவர். அவர் பல காரியங்கள் சொன்னார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரேங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட பற்றி ரொம்ப சொல்லலை. கார்டு கொடுத்தப்ப நான் கேட்டேன். அதில் இருந்துச்சுங்க. அவர் என்னை சொன்னார், இந்த கோவிட்லாம் முடிஞ்சதும் நான் கூப்பிட்றேன், நீங்கள் வரணும், நீங்கள் பேசலாம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க கோவிலில். டாப் மேன். ஆனால் இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. அவர் கண்டிப்பாக டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதை ஃபோட்டோ பார்த்து என்னால் நம்ப முடியல. நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவர் ஊழிக்கார் எந்த சப்மிட் பண்ணணும் அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். இஸ் ஆர் த சேம் பர்சன் ஹூம் ஐ மெட். நான் பார்த்தேன் அவர் தானான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், யாருமே நம்ப முடியல. அவருக்கு நான் என்ன நினச்சிருந்தோ அதை என்னால் செய்ய முடியுங்க அவரால். அவர் போயிச்சாங்க. நான் ஒரு நாள் இந்த ஃபோனை திருப்பினா பயமாங்க, கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய அறிமுகமான ஊழியக்காரர்கள், பில்டர்ஸ் அண்ட் டாப் பீப்புள் இன்றைக்கி இல்லைங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் போயிட்டப்ப நான் போனால் அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அவளை எங்கே பார்க்க போகிறேன்? அவன் பார்க்க போகிறேன். அந்த பெயின் எல்லாத்தையும் விழுந்து அடிச்சுட்டாங்க. ஆண்டு சொல்கிறார், உன்னை பார்த்து நீ என்ன செய்யாத, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான். அதுக்கடுத்து என்ன சொல்றாருங்க? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் என்ன கைகளாம்? அது என்ன கைகள்? நல்லா புரிஞ்சிக்கணும். சாதா கை இல்லை, கை விட்டுட்டு கை கொடுக்குறாங்களே, கை விட்டு போறாங்க, அந்த கேஸ் இல்லையா? ஹேண்ட் ஆஃப் ரைச்சியஸ், நீதியின் கரங்கள். உனக்கு பாவியாகிய உனக்கு, துரோகியாகிய உனக்கு என்ன கரம் கொடுக்கப்பட்டு நீட்டப்படுகிறது? அவரது நீதியின் கரங்கள். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்கும். அதே அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. திரும்ப சொல்றார் பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உன்னுடைய வலது கையை பிடித்து, அந்த நீதியின் கரத்தினால பிடித்து உன்னை பார்த்து என்ன சொல்றாருங்க? அவன் நீ பயப்படும் போது என்ன சொல்லு? அவர் கையை பிடிச்சிக்கலாம். ஏசப்பா என் கையை நீங்க பிடிச்சிக்கோங்க. ஒரு பாட்டுக்கு நடக்க சொல்லித்தாலும் ஏசு யூ ஆஸ்க் ஹிம் டு ஹோல்ட் யூ. அந்த ஏசப்பாவை பிடிச்சிக்கிறோம். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு சில நேரத்தில் பயம் வருது. ஆனால் எனக்கு பிசாசு அந்த பயத்தை கொண்டு வருது. நான் தனியாக இல்லை, எப்படி யார் இருக்கிறதுங்க? நம்ம படிச்சு அவளோடு இருக்கிறவங்க, நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவருங்க? அதிகம் பெரியவர். 17ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம். சொல்லுவாங்களா? சிறுமி மெளிமானவர்கள், those who are calling themselves the poor and simple people. நாங்கள் ரொம்ப ஒன்றுமேல எங்களுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை. நான் செத்தாலும் என்னை யாரும் பார்க்கப்பட மாட்டான், இல்லை என்னை எங்களை யாரும் பாதல் கூட பண்ண மாட்டான். அதான்
சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்ன செய்வார்களா? தண்ணீரை தேடி அது கிடையாமல் என்ன செய்வார்கள்? தாகத்தால் உட்கொண்டு நான் என்ன செய்வேனா? Do you understand? நீ கூக்கரில் விடும்போது, நீ கண்ணீர் விடும்போது செய்தா யார் சொன்னா சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமத்தில் வெரி குட். ஆகார் அல்றா இந்த பிள்ளை தண்ணீர் என்ன செய்ய போகுது? சாக போகுது. என்ன கொடுத்தாரு? வனாந்திரத்தில் கண்ணீரை கொடுத்தது. அவருடைய கண்ணீரை கண்ட தேவன். அருமையான வார்த்தைகள். நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு என்ன கொடுக்குறேன்றாருங்க? உனக்கு செவி சாய்த்து உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்கிற தேவன்? அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். 43ஆம் அதிகாரம் அப்படி திருத்துங்க. எல்லாம் ஏசியாவில் தான் சொல்லிட்டு போறேன் நான். 43ஆம் அதிகாரம் முதல்ல 5 வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேச்சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கே கொண்டு வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். என்ன யார் உனக்கு சொல்லுவான்? யார் உனக்கு பேச முடியும்? யார் உன்னை விதமாக திடப்படுத்த முடியும்? சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என்ன செய்யாத நீ? இந்த ஏசியாதான் நிறைய முறை வரும். பயப்படாதே பயப்படாதே. அதே மாதிரி புதிய பாட்டிலையும் வரும். ஒரு வீட்டில் பிற்பாடு சீசன் பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவார். பயப்படாதே, உன்னை என்ன செய்தேன் நான்? ஐ ஹவ் ரெடீம்ட் thee. நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கடுத்து உன்னை என்ன செய்திருக்கிறேன்? நான் உன்னை பேர் சொல்லி அழித்தேன். எங்க அப்பா சொன்னாருங்க, மரணப்படிகள் இருக்கும்போது சண்முகம் கூட்டார். அப்புறம் மாத்திர முக்கியமான காரியம் அதுதான். இந்த தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது வந்து கிறிஸ்துவ தெய்வம், தாழ்த்தப்பட்ட ஜாதி தெய்வம் நான் நினைச்சேன். என் பேர் வச்சு கூப்பிடாது. யார் அவருக்கு சொன்னது? எப்படி தெரியும் என் பேரை? சண்முகம், நீ தேடின அந்த இயேசு நான் தான். That's the turning point for him. அப்புறம் அற்புத செய்கிறார். பட் காலிங் him by name. உன்னை என்ன செய்கிறன்றாருங்க அப்போ? அவரையே ரிந்து வாழ்ந்த சண்முகத்துக்கு கூட மாட்டாரா? நீ கஷ்டப்படும் போது, நீ வேதனைப்படும் போது, நீ கண்ணீர் விடும் போது நீ தான் போக மாட்டேங்கிற. நீ மனுஷனை தேடுற, இங்க ஓடுற. அதனால தான் failure. You are not getting success because you are not going and crying like Jacob. யாக்கோபு நம்ம போன வாரம் பார்த்துங்க. நம்ம யாக்கோபு ஓசியால வாசித்தோம். காலை பிடிச்சிட்டு என்ன செய்தான்? அவன் கெஞ்சி அழுந்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உண்மை விட மாட்டேன். அதனால யாக்கோபு சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ யார்? நீ the what mine. நான் போட்டுருக்கிறேன் அவசியம். நீ என்னுடையவன். நீ கவலைப்படாது, கலங்காத, யோசிக்காது. என்னை யார் பாதம் பண்றாங்க? என்னை பத்தி யாருக்கு அக்கறை உண்டு? யோசிக்கிறியா? உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ யாரா? நீ இன்னும் என்ன வேணும் உனக்கு? நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அது முதல்ல அதை ரெண்டுத்துக்கு சேர்ந்து ஒரு இதில் போடணும் போட்டேங்க. ரொம்ப தப்பு, வேதத்தை மாற்றதுனால அது என்ன இருக்குது அப்படி போடணும்னு சொல்லி போட்டேன். The word mine, beautiful word, soothing word, மனசுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை. உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன். அதுக்கடுத்து சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போதும், அப்புறமா அக்னியில நடக்கும் போதும், இதெல்லாம் வாழ்க்கையில் வரும்போது தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அவைகளும் மேல் புரள மாட்டாது, அவைகளும் மேல்
சொல்றாரு, நீ என்ன செய்தன்றாரு? பயப்படாது, நீ யாருடையவன்? நீ யாருடையவன்? என்னுடையவன். கவலைப்படுற, என் புருஷன் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைங்க கூட இல்லை, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை. அவருக்கு என்ன தெரியும்? ஊழிக்காருக்கு அவர் ஆண்டவர் நல்லா ஆசிர்வதிக்கிறாரு. இப்போ அவரோட பார்ஷியலிட்டி கார்டா அவர் கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் யாருக்கு என்ன கொடுக்கும். ஒன்று நீ மறந்து போகாத, நீ யாருடையவன், நீ யாருடையவோ அதை வச்சுக்கோ. வாழ்க்கையில் சூழ்நிலை வரும்போது அல்லது நான் உங்க பிள்ளை, நான் உங்ககிட்ட வரேன் நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. எவ்வளோ காரியங்கள் கடந்து வருது. இந்த வசனம் முதல்ல எனக்கு இல்லை, அப்புறமா தான் உங்களுக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை கடந்து போகணும், கடந்து போகணும். அதை இதெல்லாம் ஆளுநரான வார்த்தைகள், தேய்ச்சிக்கிற வார்த்தைகள். இன்னொன்று என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ரட்சிதமாக இருக்கும் தேவனை கர்த்தர் உன்னை மீட்கும்படியாக அது தைய நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன செய்யப்பட்டாயா இல்லையா? உன்னை வானாந்துருவாங்க, இல்லை நம்மளை வானாந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வை when I cry unto me, he consoles me and he is everything to me. அது எனக்கு தெரியும். இல்லைன்னா அதை உங்ககிட்ட பேச மாட்டேன், பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லா இருந்தது எப்பொழுதுமே நான் ருசி பார்ப்பேன். நீங்களும் ருசி பார்க்கணும். இந்த மேஜையில் வந்திருக்கிற நீ உங்கள் கவலை தூக்கி என்ன பண்ணுங்க? அவர் மேலே போட்டு casting all our burden upon him, he careth for you. உங்களுடைய கவலை எல்லாம் செக் போடுகின்றார். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, கொடுக்க நேரம் ஆயிடுச்சு. என் மேலே போட்டுருங்க, நான் உங்களை என்ன செய்யறேன்றாருங்க? விசாரிக்க we careth for you. அதனால் நீங்கள் துக்கமுகமாக யாரும் எது போகாது, தைரியமாக நம்பிக்கோடு ஒழுங்கால் படிங்க, உங்களை அறிக்கை செய்யுங்க. இந்த மேஜையில் வந்து இருக்கிற நீ அவரோட கூட சரிப்படுத்திக் கொள்ள. நீ என்னுடைய வச்சுக்கிட்டான், நீ எனக்கு பிரியமான மனுஷன் சொல்லிச்சான். உன்னை ஆராய்ந்து அவருடைய அன்பு ருசி பார்த்து அவர் உனக்காகப்பட்ட பாடுகளை உணர்ந்து தகுதியோடு பங்கு பெறுவதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபை தருவார்.